ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ட்விட்டர் பேஜ்ல இபிஎஃப்ஓனுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல நேற்றைய தினம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆல் கண்டினியூங் இபிஎஃப் மெம்பர்ஸ் வில் ஆல்சோ ரிசீவ் கிரெடிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் 8.25% ஃபார் த ஃபினான்சியல் இயர் 2023-2024 அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம the interest at revised rate since notified is being paid to the current and outgoing members in their final PF settlements. Members who prepared final settlement during the financial year 2023 to 2024 and beginning of 2024 to 2025 will not be at loss as difference of interest is payable to them. ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டு. அதாவது 8.15% அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது எந்த நிதியாண்டிற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல் 1 2023 இருந்து 31 மார்ச் 2024 வரைக்கும் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன பிஎஃப் அமௌண்ட் பிளஸ் ஏற்கனவே உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்ல எவ்வளவு பேலன்ஸ் இருந்தது அந்த அமௌண்ட். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. 8.10 இருந்து 8.25% நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து உயர்த்தி மே 2024 அன்னைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் இதுக்கு இந்த லாஸ்ட் 1 மந்த்ல மே மாசத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட் ஃபார்ம் 19 யூஸ் பண்ணி பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் 8.25% போட்டு தான் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல் கண்டினியூயிங் இபிஎஃப் மெம்பர்ஸ், அதாவது நீங்க ஃபார்ம் 19 வித்ட்ராவல் பண்ணாம இப்போ ப்ரெசென்ட்டா ஆக்டிவ் மெம்பரா இருக்கீங்க, பிஎஃப்ல மெம்பரா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் 8.25% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கூடிய விரைவில் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கரண்டா இப்போ நம்ம பாஸ்புக் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ உங்களுடைய இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் போயிட்டு பாஸ்புக் அப்படின்னு 3ஆவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் காமிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க 2023 to 2024. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரீன் கலரில் இருக்கிறது வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். இன்னும் போன நிதியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருந்ததுன்னா இந்த 2023 மேலே மொத்தம் 3 பார் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏண்ட். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்னு. இது வந்து 2022க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏர்ன் பண்ணது. அதே மாதிரி 2023க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்கில் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா 3ஆவது பார்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் சைடில் ஃபர்ஸ்ட் பார்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ 8.25% அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான். ஸோ யாரெல்லாம் வந்து பிஎஃப் அமௌண்ட் ஃபுல்லாக எடுக்காமல் நீங்கள் பாஸ்புக்லேயே வச்சுருந்தீங்களோ உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 8.25% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிறது. ஸோ அதை நாங்கள் திரும்பி சொல்கிறோம். பிஎஃப்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனு, கட்டாயம் எனக்கு பிஎஃப் அமௌண்ட் தேவை அப்படின்னா மட்டும் நம்மளுடைய அட்வைஸ் படி பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணி அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சும்மா தேவையில்லாமல் ஒரு ட்ரீட்டுக்காகவோ இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்காகவோ நீங்க பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா அது வந்து 8.25% வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. பட் நீங்க இந்த பிஎஃப் அமௌண்ட் எடுத்து இன்னும் அதிகப்படியான லாபம் தரக்கூடிய வேற ஏதாவது ஸ்கீம்ல முதலீடு பண்றீங்க அப்படின்னா தாராளமா எடுக்கலாங்க. இது அதர்வைஸ் நீங்க வந்து எடுக்க வேண்டாம், அதிலே அப்படியே விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இபிஎஃப்ஓ அந்த சோசியல் இபிஎஃப்ஓ ட்விட்டர் பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிளைம் பண்ணதை வந்து கொடுத்துருக்காங்க. இபிஎஃப்ஓ ஹேஸ் ஆல்ரெடி செட்டில்டு கிளைம்ஸ் அட் 8.25% per annum. Rate of interest is calculated on the basis of income from debt and equity investment of EPFO. ஸோ நம்மளுடைய இந்த இபிஎஃப்ஓ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் அவங்க எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் போன நிதியாண்டுக்கு வந்து 8.25% வந்து இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் அந்த இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னா இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன கிரெடிட் ஆகலை, ஒன்ஸ் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கம்யூனிட்டி பேஜில் வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவலை முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.